ஹாய் வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் இலங்கை அருகே ஒரு காற்று சுழற்சி உருவாகிட்டு இந்த காற்று சுழற்சியால் தமிழ்நாட்டுக்கு வெப்பச்சலன மழை கிடைக்க போகுது. அதாவது பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும், மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் மிதமான மழை சில இடங்களில் பெய்யும், சில இடங்களில் கனமழை பெய்யும், ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யும். இது எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு எப்படி பெய்யும் மழைங்கிறத நம்ம பார்க்கலாம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், தேனி, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, பாண்டிச்சேரி, கடலூர், தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழையும் பெய்யும். இதன் பிறகு சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், கரூர், சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும், சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும். ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் வெப்பச்சலன மழை பெய்ய போகுது. சில இடங்களில் அதிகமான மழை பெய்யும், சில இடங்களில் மிதமான மழை, சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும், சில இடங்களில் மழை பெய்யாமையும் ஒதுக்கலாம். ஒரு நாள் இந்த இடங்களில் மழை பெய்யலைன்னா மறுநாள் மறுபடியும் அந்த இடங்களில் மழை பெய்ய அதிக வாய்ப்பு இருக்குது. இதன் பிறகு ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடை போகுது. இதனால் கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும். இதனால் ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலையை உள்ள தமிழ்நாடு மாவட்டங்கள் மற்றும் பிற தமிழ்நாடு உள் மாவட்டங்களில் நமக்கு தென்மேற்கு பருவமழையும் ப்ளஸ் வெப்பச்சலன மழையும் பெய்ய போகுது. அதாவது மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் 18ஆம் தேதியிலேருந்து மறுபடியும் இந்த மாத இறுதி வரைக்கும் மழை பெய்ய போகுது. அது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நான் வரும் நாட்களில் வீடியோவில் பதிவு செய்கிறேன். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.